இன்றைக்கி ஒரு ரைஸ் பண்ண போகிறேன். அதுக்கு கொத்தவரக்காய் ரைஸ் செய்ய போகிறேன். அதுக்கு நான் ஒரு கப்பு மாரி கொத்தவரக்காவை ஒரு விசில் கொடுத்து நான் வேக வச்சு எடுத்துருக்கேன். பொடியாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்படியே வதக்குறதுனாலும் வதக்கி செய்யலாம். ஸ்கூல் டைம் வரதுனால நான் ஒரு விசில் கொடுத்து இறக்கியிருக்கேன். நீங்கள் அப்படியே எண்ணெயில் வதக்கிட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டிங்கன்னா வெந்துடும். இப்போது கடாய் வச்சுருக்கேன். நான் நல்லெண்ணெய் தான் நிறைய ரைஸ் யூஸ் பண்ணுவேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்குங்க. இப்போது கடாய் எண்ணெய் வச்சு காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதும் சீரகம் போட்டுக்கோங்க. கறிவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணியிருக்கேன். நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இது தேவையான ஏற்கனவே காயில் போட்டிருக்கேன். அதனால் பார்த்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு வதங்கினா போதும். ரெண்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. கிரேவி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு 2 பேருக்குன்னா ஒரு வெங்காயம் போதும். ஒரு 4 பேருக்குன்னா ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க, பெரிய வெங்காயமாக. இப்போது ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஓரளவுக்கு வதங்கிச்சு. நான் ஒரே ஒரு பெரிய தக்காளி, இல்லைன்னா சின்னதாக 2 தான். நான் சின்னதாக இருக்குது 2 தக்காளி போட்டிருக்கேன். பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கிச்சு. மிளகாத்தூள் போட்டுருக்கேன். மஞ்சத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு, இது நான் வீட்டிலே அரைச்சது மிளகாத்தூள் அது ஒரு ஸ்பூன். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது போட்டுக்கோங்க. நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டோம். இது கொஞ்சம் வதங்கி நிற்கும்போது நம்ம வேக வச்சோம் இல்லைங்களா கொத்தவரக்காய், அது போட்டுக்கணும். குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸு கொடுத்துருக்கலாம். ஆனால் இது கூட நீங்கள் அப்பளம்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் கிரேவி மாரி வேணும்னா வேக வச்சு கொஞ்சம் தண்ணியே ஊற்றிக்கிங்க. அப்படியே கூட சாதத்தை சாப்பிடலாம்.
காரம்லாம் பார்த்துக்கணும். இப்போது நம்மளுக்கு வேக வச்ச தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இல்லை சாதம் போட்டு கொஞ்சம் கலரணும். சாதம் கொஞ்சம் கிரேவி மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ ஓரளவுக்கு இந்த மாதிரி கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சாதம் பண்ணிட்டேன். கொஞ்சம் உதிரி வரதுக்காக மேலே லேசாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். குழையாததுக்காக. இது கூடவே கொத்தமல்லி தழை கொடுக்கும். ஆனால் அப்பளத்தோடு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நான் செஞ்சுருக்கேன், சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தது. அதனால தான் நல்லா நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இந்த 5 நிமிஷம் போனதும் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் தான் கொடுக்குறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு, மூடி வச்சுருங்க. இப்போ நான் லஞ்ச் பாக்ஸுக்கு போட்டுருவேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய லஞ்ச் பாக்ஸ் கொத்தவரக்காய் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் அப்பளத்தோடு கொச்சி கொடுங்க குழந்தைங்களுக்கு. சிப்ஸு நீங்கள் எதனா வச்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த கொத்தவரங்காய் தெரியாது, இருந்தாலும் சாப்பிடுவாங்க. லஞ்சு கொடுத்தீங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள்.